கசன்ட் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன். இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் நாதர் ஷார், தம்பி ஷஃபி, பரூக் அண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக. தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் வர்றாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோட லக் அது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் கூட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளி. முதலாளிங்க வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் வர்றாரு. சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க, கம்ம கிருஷ்ணபிரியா அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில். இப்படி இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள். உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமோட்டோகிராஃபர் டேனி ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்க ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன். சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் எங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இவங்கள மியூசிக் டைரக்டருங்கப்பா நவ்ஃபுல் ராஜா, இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்து ஐயா இல்லை, வைரமுத்து ஐயாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஹாலிடே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிமுறுதில் எனக்கு வந்து பரிமுறுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்கேன், வேற யாராவது? தங்கதுரை காமெடி, ஆமாம் தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை,
இமான்ல இப்போ சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங், யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி அண்ணன் பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ, அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை அண்ணன், பணிக்குமார், மண்ணை, எல்லாருமே இருக்கு. எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று வழையத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் இந்த உம்மா தாங்க அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தின நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் வீரண்ணன், பீர்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இப்போ குடும்பம் வந்து பிரதர்ஸு. எங்களையும் வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சாதான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸு, எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்படி இந்த படத்தை வந்து முடித்து Trend music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend music. நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு, எனது சகோதரர், நான் மறக்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைவின் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். I am really nervous. So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he's the one of the best person I ever met in my life, and he helped me, he teach me a lot of things, which literally support me. I'm very nervous, sorry for that. Thank you so much. இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார், 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்.
நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேறு ஹீரோ பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யனுக்கு போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி.